Hi guys, welcome back to our channel. couple subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. க்ளோஸ்அப்பில் என்னடா வீடியோ காட்டுறேன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி ஆஃப்டர் மேரேஜ் டே 1 என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் அதை பாருங்கள். நீங்களே பாருங்கள். மேடம் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன். குளிக்கவே மாட்டாங்க, இப்போலாம் எழுந்தோடனே குளிக்கிறாங்க. நீங்களே பாருங்கள் அந்த கூத்தை. ஹாய் பாருங்க, ஆஃபீஸுக்கு மாடர்னாக போகணும் ஹோம்லேயே மாற்றிட்டாங்க. டே ஒன் அப்படியே இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேரேஜ் ஆயிடுச்சுங்க, முடிச்சு விட்டாங்க. போங்க, சரி ஓகே. எனக்கும் நிறைய வேலை இருக்குது. மேடம் வெட்டி பையதான் மேடம். 10 நாளுக்கு வெட்டி பையன், அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் போனான். சரி ஓகேங்க, நான் போயிட்டு குளிக்க போகிறேன். உங்களதான் அம்மா வீட்டு சீரை பிரிச்சுருக்கிறாங்க. அம்மா வீட்டு சீரை பிரிகிறான். வரேன். அம்மா வீட்டு சீரை பிரிகிறாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே தான் வைக்கணும்னா, இங்கே தான். அதுதான் மேக்கப் செட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிப்பாங்களாங்க. டே வெண்ட் ஆஃப். நீ டைம் என்னதுன்னா 12:30 மணிங்க. 12:30 மணிக்கு இதுதான் போயினுது. அதாம்மா ப்ளாக் ஃபஸ்ட் டே ஓடிச்சுங்க. எங்கள் அம்மா ஓடிச்சுங்க பாருங்க. அது ஸ்டூல் அங்கே வருமா, அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க எல்லாத்தையும். சரி ஓகே, ஒரு பீஸாக அன்பாக்ஸ் பண்ணுறோம், அதையும் பாருங்கள். ஃபஸ்ட் டே வெண்ட் ஆஃப். இது இப்படி தான் போயிட்டுருக்குங்க இன்றைக்கி டே. பார்க்கலாம். அவ்வளோதான் பிரிச்சாங்க. லாக் பண்ணி உள்ள சீரு சனத்தி எல்லாம் வச்சு குத்துக்கிறாங்க வீட்டில். பண்ணுறது போட்டு உடைங்க, திருப்புங்க. அவங்க வீட்டுக்கார அவர் தாங்க, அங்கிள், பெரிய அங்கிளுங்க அவர் தான். அங்கிள் காட்டுங்க. ஹாய் கைஸ். அடுப்பு அன்பாக்சிங் போயினுது. சரியில்லை எடுங்க. அதான் புத்தர் வந்துட்டாங்க. புத்தர் ஒண்ணுமே வெயிட்டே இல்லாத பீரோ தள்ளுறதுக்கு என்ன சீன். அப்பா 1/2 இன்ச்சு தள்ளுறதுக்கு என்ன சீன் போடுறோம். அடுத்தது பாத்திரம் மண்ட பாத்திரம் கட்டி அங்க வீட்டில் மூத்தவங்க, வயசில் மூத்தவங்க, அவங்க தாங்க மஞ்சள் லூஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல வச்சா போதும். உடாண்டி படிக்கும் போது புக்கு எல்லாம் பூசுவாங்க. 4 பக்கம் வைக்குதுமா. காம்பவுண்ட் போடுது 2 4 சைடு போட்டு.
5 போட்டு வச்சுக்கிட்டுமா 4 இது 4 பக்கம் வை 4 பக்கம் வை 5 பக்கம் வச்சுக்கிறப்போ அது நம்மளுக்கு ஒண்ணா ஒத்தையில ரெட்டல என்னத்தையோ சொல்லுங்க ஒத்த ரெட்டை ஏமா பாருங்க ஓடிட்டாங்க திலகா ஓடிட்டாங்க ஓடி போயிட்டான் அவ்வளோதான். சரி ஓகே குத்துவிளக்கு வாங்க நீங்க வாங்க குத்துவிளக்கு வாங்க எங்க மாமியார் வீட்டு அடுப்பு ஒரு அடுப்பு இல்லை எங்க மாமியார் வீட்டு அடுப்பே ஒரு அடுப்புங்க எப்படிதான் இப்படிலாம் பிடிச்சி வாங்கிடுவாங்க அம்மா பாருங்க அவ்வளோ பெரிய மூஞ்ச 3 வேலை வச்சு போட்டுருக்கு எப்படி போட முடியும் என்னடா மூஞ்சி இது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது பாத்துட்டு வா ஸ்மைல் ஆத்திர புத்தகமே தாங்க யாராச்சும் பிரச்சனை கச்சா 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 வீடியோ எல்லாரையும் சரி ஓகேங்க ஒரு அட்வைஸ் பண்ணேன் தொட்டு கும்பிடுங்க அடுப்பு அமையே சேர்ந்து கும்பிடணுமாவா அடுப்பு அமையே கூடாதுன்னு சொல்லி தொட்டு கும்பிடுங்க எல்லா அடுப்பும் பத்த வை நிச்சயம் எல்லாமே எரிதான்னு பார்க்கலாம் பத்த வைங்க அது இது பத்த வைக்கிறதுல நித்யா ஸ்பெஷலிஸ்ட் இது போடுங்க அவ்வளோதான் அப்போ அதான் எங்கள் அம்மா சந்தோஷமாகிடுச்சு இப்போ அப்படியே இது ஸ்கூல் பசங்க நோட் புக் வாங்கி வச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணுங்க எங்கள் அம்மா சந்தோஷமாயிடுச்சு எங்க ரிவ்யூ சொல்லுங்க அதை பத்தி ரிவ்யூ சொல்லுங்க எதை பத்தி ட்வின் பேர்ட்ஸ் பத்தி எல்லா அடுப்பும் ஒரே மாதிரி தான் மணி சொல்லுமா மாத்திரபூதம் போய் இதெல்லாம் இது பண்ணோம் அயரை கட்டிட்டு எவ்வளோ வேலைங்க நானும் செய்யறது எவ்வளோ வேலை தான் நானும் செய்யறது சொல்லுங்க எங்கள் அம்மா சும்மாவே ஓப்பி அடிக்குதுங்க எந்த வேலையும் சேர்த்துல எங்கள் அம்மா சும்மாவே உட்காந்து பாருங்க அவ்வளோதான் சரி ஓகே இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன் வணக்கம்டா மாப்பிள்ள வீட்டில் இருந்து ஃபஸ்ட் டேயில் இன்றைக்கி என்னன்னா சரி மேடம் வெளியே எதுவும் கூப்பிட்டு போனோமாங்க அதனால் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா அப்படியே போவோங்க எங்கெல்லாம் தெரில சரிங்க ஓகேவா அது எங்கன்ட்டு நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கங்க அது எங்கன்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோங்க இது ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போகிறேன் மேடம் பெரிய சர்ப்ரைஸுங்க ஓகேவா ஃபாலோ பண்ணுங்க Hi guys வந்துட்டோம் வெல்கம் பேக் டு आवर சேனல் கப்புல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு வந்து ஆல்ரெடி பார்த்துட்டீங்க ஓகேவா இன்னைக்கு டே எப்படி போச்சு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஓகேவா எப்படின்னா எப்படி எழுந்தோம் என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மேரேஜில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஞ்சாக தான் இருக்கும் அக்செப்ட் பண்ணிங்க நாங்கள் கிரிஞ்சுதாங்க கிரிஞ்சு கப்பல் பேசாமல் பேர் மாற்றலாமா கப்பல் ஆயஸ் இன்னொரு பேர் வந்து அடமொழி வந்து கிரிஞ்சு கப்பல் ஓகே கிரிஞ்சு அந்த மாதிரி கிரிஞ்சு கப்பல்ஸ் நாங்கள் ஓகேவா ஏன்னா நான் வந்து மார்னிங் எழுந்தோங்க ஃபஸ்ட் டேனா இது எங்களுக்கு ஃபஸ்ட் டே நேற்று வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்து விருந்து வச்சாங்க விருந்து எல்லாம் போச்சு
நல்லா மட்டனு சிக்கனு அப்புறம் முட்டை கிட்டனு எல்லாத்தையும் வச்சு சோத்தை போட்டாங்க. சோத்துலேயே அடிச்சாங்க, எங்களுக்கு மயக்கத்திலே படுத்துட்டோம். அதனால எனக்கு தெரியல. இனிதான் அப்போ எனக்கு என்னோட இது வந்து தாட் வந்து இனிதான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன நம்ம பண்றோம் அப்படி சொல்லிட்டு எடுக்கலாம். ஏன்னா இத்தனை நாள் தனித்தனியா இருந்தவங்க திடீர்னு நான் ஹஸ்பண்ட் டிரைவர் இருக்குல்ல, அதனால அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் இருக்கு, ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருக்கு, ஜாலியாக தான் இருக்கு, ஜாலியாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி. எப்படின்னா டே பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக எப்படி போச்சு எதா போச்சுன்னு சொல்லிட்டு. இது நைட்டு வந்து வந்தோங்க. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஃபுல்லாக இந்த ஆவடி சரௌண்டிங்கில் யாராச்சும் நீங்கள் வச்சுங்களேன், ஒரே ஒரு பெஸ்ட்டு ஐடியா சொல்கிறேன். கரெக்டாக ஆவடி உள்ள பொன்னுசுகுமார் பின்னாடி போனீங்கன்னா லாஸ்ட் லெஃப்ட் அந்த ஃபயர் ஸ்டேஷன் ரோடு லெஃப்ட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கனாலே ரைட் சைடில் இந்த பீஃப் தவாக்கறி ஸ்டீக்கு எல்லாம் வைப்பாங்க. ஓகேவா, எனக்கு எப்பவுமே பீஃப் கிரேவிங் இருக்குங்க. நான் ரொம்ப பீஃப் சாப்பிடுவேன், பீஃப் கிரேவிங் ரொம்ப இருக்கும். நான் இன்னைக்கு சரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லை, அதனால் கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு பீஃப் சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சும்மா வாங்க நைட்டு வெளியே போலாம், சும்மா போலாம் எங்கேயாச்சும் போலாம்னு சொல்லிட்டு கரெக்டா பிளான் பண்ணி பிளான்லாம் பண்ணல. இல்ல நான் பிளான் போட்டேங்க. நான் பிளான் போட்டேன் சாப்பிடணும்னு அவனுக்கு பிளான், தனியா எப்படிடா விட்டு போறது, இதே இழுத்துன்னு போலாம்னு சொல்லிட்டு நைட்டு பிளான் போட்டேன். அதான் நைட்டு போல கிளம்பி வந்துட்டு கரெக்டா அந்த ஃபயர் ஸ்டேஷன் ரோடு லெஃப்ட் எடுத்துறீங்க வச்சுக்கோங்களேன், அங்க போன பீஃப் கடை இருக்கும். அங்கதான் எங்கேயுமே கிடைக்காதுங்க உங்களுக்கு. 7 மணிக்கு பீஃப் பிரியாணி சூடாக கொடுப்போம். ஐயோ சூடாக இருக்குங்க. இந்த புளியந்தோப்பில் சாப்பிட்டு கிரேவிங் இருக்குங்க எல்லாருக்குமே. இந்த இடம் ஒரு அல்வா மாதிரிங்க. ஏன்னா ஆவடியில் இந்த மாதிரி இடம் எனக்கு தெரியாது. என் மச்சா சொன்னாப்பல சரி, என் மச்சான் வந்து அவங்க தங்கச்சிக்கு வாங்கிட்டு வருவார் அங்கேருந்து. ஓகேவா, அதனால எனக்கு அப்படியே இவங்க தான் ரெஃபர் பண்ணாங்க. சாப்பிட ரொம்ப பிடிச்சி, சூடாக சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. போனேன், ஃபுல் கட்டு வராதுண்ணா 20 நிமிஷம் ஆவானாங்க. ஏங்க 1 hour விட வெயிட் பண்ணுவாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பீஃபில் எல்லாமே ஸ்டீக்கு வீலு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துருவா, எல்லாத்தையும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண போறீங்க. உட்கார கட்சிக்கார மாதிரி இருந்தா பாருங்க. பொலிட்டீஷியன்ஸ் வெள்ளை சட்டை பிளாக் பண்ணுறாங்க பிடிக்கும். பேசிக்கலி நாங்கள் ஒரு கப்புள் ஆயிடுச்சுங்க. இவங்க வந்து அட்வொகேட் ஆகிட்டாங்க. நான் அட்வொகேட் ஆகணும்னு துடிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா, அதனால் கொஞ்சமாக கற்றுட்டு இவங்ககிட்ட கற்றுட்டு இருக்கேன். இப்போ கப்பலாக சேர்ந்து கற்றுப்போம். ஓகேவா, அவங்க அட்வொகேட், நான் லாயர். அட்வொகேட் லாயர் சேர்ந்தா கப்புள் லாயர்ஸ். ஓகேவா, அதனால அவங்க தாங்க எனக்கு சீனியரு, நான் வந்து ஜூனியருங்க. ஓகேவா, அதில் நான் கூச்சமே பட மாட்டேங்க. அதெல்லாம் கிடையாதுங்க எனக்கு. என் ஒய்ஃபு, நான் ஆமாம் என் லவரு, என் கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட நான் கற்றுக்கு நான் எனக்கு கூச்ச போடணும். பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குங்க. சரி ஓகே, இன்னைக்கு டே அப்படியே போயிடுச்சு. ஓகேவா, இதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் ஆவடி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் எங்களையும் கருணை காட்டுங்க. நாங்களும் வளரணும்னு துடிக்கிறோம். இன்கேஸ் உங்ககிட்ட ஏதாச்சும் கேஸ் இருந்துச்சுன்னா, கேஸுக்காரனே இங்கே நான் தான், கேஸுக்காரனே இங்கே நான் தான்ற மாதிரி கேஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொடுங்க. பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணித்தரோம். ஓகேவா, கப்புள் லாயர்ஸ். என் ஃபேமிலி இப்போ வந்து இவங்க ஃபேமிலி. ஓகேவா, இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே எங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்காங்க. எல்லாருமே சொன்ன வார்த்தை ஒன்றே ஒன்று தான். நாங்கள் ரிசப்ஷன் நிற்கும் போது எல்லாரும் என்கிட்ட சொன்னோம். என் காதை வந்து சில பேர் சொல்லிட்டு போனாங்க. அந்த ஃபேமிலியும் சொன்னாங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று, நீ வந்து வீடியோ பண்ணுறதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் விடாத, எதையாச்சும் ஒன்று பண்ணு. ஓகேவா, அது மேலே கொண்டு வந்துடும் உன்னை. இதனால அப்படி தாங்க பண்ணுகிறேன், இதுக்கப்புறம் பண்ணுவேன். ஓகேவா, இன்னும் இப்படி திருநாவூர் விளாக், எல்லாத்துலையும் விளாக் வந்துன்னே இருக்குங்க. அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் கப்பல் லேண்டும் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா, அதுவும் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கேட்டாங்க தெரியுமா, அதெல்லாம் அவங்களோட ஓன் லேண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, கப்பல் லேண்ட் நான் வந்து லேஅவுட் போட்டிருக்கோம். அது எங்க பேருங்க, பிராண்ட். சூட்டு நல்லா இருக்கு, போட்டோ எடுத்துருக்கீங்களா, அந்த மாதிரி பேர் நல்லா இருக்கு, வந்து வாங்குறீங்களான்ற மாதிரி. அப்படின்னா கப்பல் லேண்ட் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். வீடு வாங்க விற்க வாடகைக்கு வாங்க, எங்க கிட்ட நாங்க இருக்கோம். எங்க அனுபவம் அந்த மாதிரி நான் அதை பண்ணிட்டு இருக்கேங்க. இவங்க லீகல் ஒப்பீனியன், டாக்குமெண்டேஷன், இவங்க அண்ணன், இவங்க மச்சான் எல்லாமே பண்ணுவாப்புல. லூப் எல்லாம் தெரியுங்க அவருக்கு. அவர் பெரிய ஆளுங்க, அவரு அவர் நல்லா பீத்தி விட்டுருக்காரு. சரிங்க,
அதுவும் இது பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, டாக்குமெண்டேஷனும் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்ட்டு வைக்கிற மாதிரியே எப்படா முடியும்னு சொல்றாங்க. ரியல் எஸ்டேட்டும் பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட்டும் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் என்ன கொடுங்க, இன்கேஸ் உங்கள் கேஸ் இவங்க வந்து கோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கோர்ட்டில் இவங்களுக்கு ஜட்ஜே வந்து அப்ரிஷியேட் பண்ணுற அளவு இவங்க பெரிய அட்வொகேட், அப்கமிங் அட்வொகேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணலாம், இதை விடக்கூடாது, யூஸ்வல் கேர்ள்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இது நடக்குதா நடக்கலையான்னு நம்ம விரைவில் சந்திப்போம். ஓகேவா, விரைவில் அப்படின்னு முடிச்சிடும். தொடரும் கீழே தொடரும் முடிச்சிடுறாங்க. ஓகேவா.